ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் ஹூக்கு பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி ஒரு 2 அல்லது 2.5 இன்ச்சுக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சுக்கு சைட்லேயே மடிச்சுட்டு கீழேயே மடிச்சுட்டு இதே மாதிரி அந்த நெக்கில் வந்து எட்ஜு டு எட்ஜு கரெக்டாக ஈவனாக வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச்சு போட்டே வாங்க. போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு கீழே இருக்கிற கிளாத்தை மேலே எப்படி மடித்தோமோ சேம் அதே மாதிரி மடித்து கீழே வச்சு நல்லா டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு நீங்கள் மடிச்சுக்குங்க. அது கரெக்டாக வந்து நம்மளுக்கு பாடி கிளாத் வந்து கவர் ஆகி மடிச்சுக்கணும். அந்த மடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு 3/4 இன்ச்சு வேணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி வி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வி போட்டுக்கோங்க. அந்த வி ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் நல்லா இந்த மாதிரி பீக் பண்ணிக்கோங்க. நல்லா 2-3 டைம் டர்ன் பண்ணி அடிச்சுக்கோங்க. அடுத்த ப்ளிட்டு வந்து நம்ம கஃபுக்காக ஒரு ப்ளிட்டு பிடிச்சிருப்போம் இல்லையா, கரெக்டாக அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அந்த இடத்துல ஒரு ப்ளிட்டு பிடிங்க. கரெக்டாக நான் எங்கெங்கே சொல்கிறேன்னு சேம் அதே இடத்துல பிடிங்க. அப்போ வந்து அவங்க ஹூக்கு போடும்போது அவங்க கஃபு வந்து கரெக்டாக போய் ஃபிட்டிங்காக நிற்கும். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் இதே ஸ்டைல்லே நீங்கள் பிடிங்க, எல்லாருக்குமே இது மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 3வது ப்ளீட் வந்து நம்ம பட்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பட்டிக்கிட்ட அடிங்க. நல்லா இந்த மாதிரி பீக் பண்ணி நல்லா டர்ன் பண்ணி அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பட்டியில் சென்டராக ஒரு வந்து பீக் அடித்து வி பட்டி போட்டுக்குங்க. ஓகேங்களா? அந்த பட்டியிலே வந்து 3 வரணும். நம்மளுக்கு பட்டி ஸ்டார்ட் பண்ணுற இடம் சென்டரில் ஒன்று, இப்போ கடைசியில் ஒன்று. ஓகேங்களா? அந்த பட்டியிலே வந்து நம்ம 3 பீக் வந்து அடிச்சிடணும். இன்னொன்று வந்து நம்ம கஃபுக்காக பிடிக்கிற ப்ளிட் இருக்கு இல்லையா, அந்த ப்ளிட்டில் ஒன்று அடிச்சிடணும், மேலே ஒன்று அடிச்சிடணும். இது தாங்க எல்லாருக்குமே ப்ரொசீஜரு. இதே மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். எல்லாரோட கஃபும் கரெக்டாக வந்து ஃபிட்டிங்காக போய் நிற்கும். இந்த மாதிரி தைச்சிட்டு கடைசியில் ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு விட்டுருங்க. அது ஏன் போடுறோம் அப்படின்னா, அவங்க ஹூக்கு போட்ட பிறகு வந்து அந்த ஹூக்கோட ஓப்பன் இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக ஹூக்கு போய் அதில் மாட்டி ஃபிட்டிங்காக நிற்கும். அது அப்புறம் வந்து ஸ்டிஃபாக நம்மளுக்கு நிற்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அந்த பட்டிக்கு வந்து நம்மளுக்கு தரும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டோன்னா. ஓகேங்களா? பாருங்கள், பர்ஃபெக்ஷனாக வந்து கிளியராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹூக்கு வைக்கிறோம் இல்லையா, அந்த பட்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ஃபுல் வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். கஃப்பு ரெடி பண்ணது, நெக் ரெடி பண்ணது, பேக் நெக் ரெடி பண்ணது எல்லாமே, அப்புறம் பாட்டம் பட்டி ரெடி பண்ணது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டி நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டுமே ஈவனாக இருக்கான்னு இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நம்மளுக்கு பட்டி இருந்தால் போதுங்க. பாருங்கள், கரெக்டாக இதை வந்து நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா பீக் வச்சு அடித்து ஒரே ஸ்டிச் போட்டு வந்து திருப்பி வந்து அதே மாதிரி மடித்து இன்னொரு பீக் வந்து போட்டு முடிச்சிருங்க. இந்த பட்டி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அப்புறமா மேலே வந்து திருப்பி வச்சு ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போது இதை வந்து டபுளாக வந்து நம்ம ஸ்டிச் வந்து மடித்து போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு இந்த மாதிரி 2 ஸ்டெப்பாக மடித்து நல்லா டர்ன் பண்ணி பீக் அடித்து ஃபுல்லாக எட்ஜு வரைக்கும் தைச்சிக்கலாம். இது வந்து எப்போவுமே வந்து நீங்கள் பட்டி தைக்கும்போது இழுக்கவே கூடாது. இழுக்காமல் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பீக் அடித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த பட்டியும் இந்த பட்டியும் நம்ம வச்சு பார்க்கும்போது ஈவனாக இருக்கணும். அந்த வி பட்டி அடித்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த பட்டி வர மாதிரி தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து வச்சு பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு அது செக் பண்ணி காமிச்சிடுறேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஃபினிஷிங் கண்டிப்பாக நீட்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். பெல் பட்டனோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.